வணக்கம். ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தால் இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி திமுகவும் அதிமுக காரங்களும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தலித் மக்களுடைய சுடுகாட்டு நிலத்தை மீனவ மக்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில். அந்த நிலத்தை சுடுகாட்டு நிலத்தை இன்றைக்கு மீட்டு கொடுத்துருக்கிறாரு. இது உண்மையிலேயே திமுகவுக்கும் அதிமுகவும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா அது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா இது நாள் வரைக்கும் திமுக அதிமுகவில் இருந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர்களுடைய உச்சபட்ச பணி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோப்புகளில் கையெழுத்து போடுவது. ஃபார்மாலிட்டிக்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் மாலை போடுவார், அவர் பக்கத்தில் நிற்பாங்க. அடுத்ததாக அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள், அந்த நாளுக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் அண்ணல் அம்பேத்கர் படத்துக்கு, அது பக்கத்தில் நிற்பாங்க. இதுதான் இவர்களுடைய பணியாக இது நாள் வரைக்கும் இருந்தது. தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அவர்கள் வந்ததாகவோ அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறியதாகவோ ஒரு செய்திகள் கூட நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் அதையெல்லாம் உடைத்திருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு அவர்கள். இது நிச்சயம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பங்களிப்பு இதில் உண்மையிலேயே மகத்தானது. ஏனென்றால் இதற்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இல்லை அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி அவர்கள், இவர்கள் செய்ய முடியாததை இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார். அதாவது அந்த துறை அமைச்சரை சுதந்திரமாக பணிபுரிய விட்டிருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமலோ அவருக்கு தெரியாமலோ வன்னியரசு அவர்களால் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்க முடியாது. அதற்கு பக்கபலமாக முதல்வர் விஜய் அவர்கள் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதன் மூலம் தெரியுது. ஏனென்றால் இப்போ மருத்துவர்களுக்கு பிரச்சனை, செவிலியர்களுக்கு ஒரு பிரச்சனை, நோயாளிகளுக்கு ஒரு பிரச்சனைனா சுகாதாரத்துறை அமைச்சர் இங்கே போகிறாரு. அதில் தண்ணி வெள்ள, குளத்தை வெட்டணும், தூர்வாரணும் அப்படின்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த இதுக்கு போகிறாரு. அதாவது அந்தந்த இலாக்காவுக்கு இருக்கிற அமைச்சர்கள் அந்தந்த துறையை பார்க்குறாங்க. ஆனால் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் தான் எதையுமே பார்க்காமல் இது நாள் வரைக்கும் ஒரு கைப்பாவையாக, ஒரு பொம்மையாக திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் வச்சுருந்தாங்க. அதை இன்றைக்கு உடைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது உண்மையிலேயே அவருக்கு நமக்கு மனமார்ந்த பாராட்டுகள். முதலமைச்சர் விஜயிடமிருந்து இந்த பாடத்தை முன்னாள் முதல்வர்கள் மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் கற்க வேண்டும். அந்தந்த துறை அமைச்சர்களை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.